Hey guys, welcome to my YouTube channel Versh Passionista. வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணிடுங்க. இன்னைக்கு நம்ம சேனல்ல வந்து ரொம்பவே யம்மியான ஒரு ரெசிபி தான் பார்க்க போறோம். என்னன்னு பாத்தீங்கன்னா சோயா மஞ்சூரியன். யூசுவலாக நம்ம சோயா மஞ்சூரியன் பண்ணுறப்போ சோயா மட்டும் தனியாக மைதா மாவு கார்ன்ஃப்ளவர் மாவோட சேர்த்து நல்லா பெரட்டிட்டு நம்ம ஆயிலில் போட்டு ஃப்ரை பண்ணி அப்புறம் மஞ்சூரியன் தனியாக ரெடி பண்ணுவோம் இல்லையா. ஸோ இந்த ரெசிபி வந்து டோட்டலாகவே டிஃப்ரெண்ட்டான ஒரு ரெசிபி. ஆயிலில் வந்து நீங்கள் ஃப்ரை பண்ணாமவே பண்ணலாம். ஸோ எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். வீடியோக்குள்ள போகலாம் வாங்க. சோயா மஞ்சூரியன் பண்ணுறதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸ் பார்த்துடலாம். இப்போ ஒரு 100 கிராம் சோயாவில் சால்ட் நீங்கள் லைட்டாக ஆட் பண்ணிவிட்டு கூடவே கொஞ்சம் சுடு தண்ணி வந்து நீங்கள் ஊற்றி ஒரு 10 to 15 மினிட்ஸ் ஊற வச்சிட்டிங்க அப்படின்னா சோயா உங்களுக்கு ரொம்பவே சாஃப்டாக இருக்கும். சோயா வந்து நம்ம ஆயிலில் பொரிக்காமல் நல்ல ஒரு மஞ்சூரியன் டெக்ஸ்சருக்கு வர்றதுக்கு ஒரு மிக்சர் வந்து நம்ம இப்போ ரெடி பண்ண போகிறோம். இப்போ ஒரு கப்பில் நான் கார்ன்ஃப்ளவர் மாவு 2 ஸ்பூனும் மைதா மாவு 1 ஸ்பூனும் நான் எடுத்திருக்கேன். கூடவே லெமன் வந்து புழிஞ்சு விட்டு கட்டி இல்லாமல் நல்லா கலக்கி விட்டுட்டே இருக்கணும். தேவைப்பட்டால் நீங்கள் கூடவே கொஞ்சம் தண்ணி கூட விட்டுக்கலாம். தண்ணியோட நீங்கள் நல்லாவே கலக்கி விட்டுட்டு வரப்போ உங்களுக்கு சாஃப்டாக நல்லா க்ரீமி டெக்ஸ்சரில் வந்து உங்களுக்கு அந்த மிக்சர் வந்து ரெடி ஆகும். பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு கன்சிஸ்டன்சியில் இருக்கணும். ஒரு கடாயில் எண்ணெய் விட்டுக்கோங்க. அந்த எண்ணெய் நல்லா சூடானதும் தாளிக்கிறதுக்கு தேவையான கருவேப்பிலை, பொடியாக நறுக்கி வச்சிருக்கிற பூண்டு, 2 பச்சை மிளகா, இது கூட பொடியாக நறுக்கி வச்சிருக்கிற பெரிய வெங்காயம் வந்து நான் இது கூட நல்லா சேர்ந்து வதக்கிக்கிறேன். தேவையான அளவு இஞ்சி பூண்டு விழுதும் நீங்கள் இது கூட ஆட் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா வாசனைக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். ஒரு பெரிய தக்காளி நல்லா பொடியை நறுக்கி எடுத்து வச்சுருக்கேன். அந்த தக்காளி இது கூட நான் ஆட் பண்ணி நல்லா வதக்கிக்கிறேன். இது கூடவே ஒரு கேப்சிகம் மட்டும் நான் நறுக்கி எடுத்து வச்சுருக்கேன். அந்த கேப்சிகம் வந்து உங்களுக்கு ஒரு கப் அளவுக்கு வரும். இப்போ நம்ம ஏற்கனவே நல்லா ஊற வச்சு எடுத்து வச்சுருக்கோம் இல்லைங்களா, அந்த சோயை வந்து இது கூட நம்ம நல்லா சேர்ந்து சாட்டே பண்ணிக்கலாம். உங்கள் காரம் தேவைக்கேற்ப நீங்கள் மிளகாய் பொடி வந்து ஆட் பண்ணிக்கலாம். நான் சிறிதளவு மிளகாய் பொடி, கரம் மசாலா, கூடவே வந்து மல்லித்தூள் ஆட் பண்ணிக்கிறேன். இது எல்லாமே சேர்த்து நீங்கள் நல்லா கலந்து விட்டுக்கிட்டே இருங்க. அப்போ தான் சோயாக்குள்ளே உங்களுக்கு மசாலாலாம் நல்லா அப்ளை ஆகும். நம்ம ஃபஸ்ட்டு இந்த மிக்சர் வந்து ரெடி பண்ணி வச்சுருந்தோம். நல்லா பார்க்குறக்கு உங்களுக்கு ஒரு ஃப்ரெஷ் க்ரீம் மாதிரியான ஒரு கன்சிஸ்டன்சியில் இருக்கும். அது நீங்கள் இந்த சோயாவில் விட்டு நல்லா தண்ணி விட்டு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. கூடவே நான் வந்து டொமேட்டோ சாஸ் வந்து நான் ஆட் பண்ணிக்கிறேன். அதுக்கு தேவைக்கேற்ப உப்பும் நீங்கள் கூடவே ஆட் பண்ணிக்கலாம். இந்த கார்ன்ஃப்ளவர் மாவு மைதா மாவு கூட நான் ஏன் லெமன் வந்து மிக்ஸ் பண்ணி இது கூட ஆட் பண்ணியிருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த சோயா கூட நீங்கள் நார்மலாக லெமன் ஆட் பண்ணுறப்போ உங்களுக்கு டேஸ்ட் அவ்வளோ சீக்கிரம் அதில் ஒட்டாது. இந்த மாவு நீங்கள் கலந்து நீங்கள் இதில் விடுறப்போ உங்களுக்கு வந்து எல்லா பக்கமும் கோட்டிங் வந்து அப்ளை ஆகி டேஸ்ட் வந்து உங்களுக்கு நல்லா கிடைக்கும். உங்களுக்கு தேவைப்பட்டுச்சுன்னா இந்த டொமேட்டோ சாஸ் கூட க்ரீன் சில்லி சாஸும் ஆட் பண்ணலாம், சோயா சாஸும் ஆட் பண்ணலாம். நான் ஏற்கனவே இதில் வந்து ரெட் சில்லி பவுடர் ஆட் பண்ணியிருக்கேன், தக்காளி ஆட் பண்ணியிருக்கேன், லெமனும் போட்டிருக்கிறதுனால நான் இந்த சாஸ் எல்லாம் எதுவுமே இதில் வந்து ஆட் பண்ணலை. ஏற்கனவே நம்மளுக்கு டேஸ்ட் வந்து போதுமான அளவுக்கு வந்து கிடச்சிருக்கு. இந்த டிஷ் வந்து நீங்கள் டேஸ்ட் பண்ணி பார்க்குறப்போ எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, புளிப்பு, காரம், இனிப்பு எல்லாமே சேர்ந்த மாதிரியான ஒரு ஃப்ளேவரில் வந்து நம்மளுக்கு வந்து டேஸ்ட் பண்ண முடியும். ரொம்பவே ஹாட் அண்ட் ஸ்பைசியான ஒரு ஈவினிங் ஸ்நாக் அப்படின்னு சொல்லலாம். உங்களுக்கும் இந்த ரெசிபி வந்து பிடிச்சிருந்தது அப்படின்னா நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு கீழே கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இன்னும் நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்களோட நம்ம சேனலை மீட் பண்ணலாம். நம்ம சேனல் நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சீக்கிரமே போய் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நம்ம சேனலுக்கு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கன் ப்ரெஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா நான் போடுற வீடியோஸ் அண்ட் அப்டேட்ஸோட நோட்டிஃபிகேஷன்ஸ் வந்து உங்களுக்கு வரும். ஸோ நீங்கள் அதை பார்த்து தெரிஞ்சுக்கலாம். I'll see you in my next video. Thank you for watching.